ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். ஜெர்மனியில் ஆட்டோபான் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இடம்னா அது ஒரு நெட்வொர்க்ஸ் ஆஃப் ரோடு. அந்த ரோட்டுக்கு பேர் ஆட்டோபான். ஏன்னா அங்கே அதில் என்ன விசேஷம்னு சொன்னால், அங்கே ஸ்பீட் லிமிட் கிடையாது. இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் போர்டே பார்க்க முடியாது. எவ்வளோ ஸ்பீடில் வேணால் போகலாம். எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்க தானே செய்யும். வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த தடையும் இல்லாமல் நான் விரும்புகிற வேகத்தில் வாகனத்தை ஓட்டுவதற்கு ஒரு இடம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு முறை ஒருத்தர் அங்கே போயிருக்கும்போது அங்கே வாழ்கிற ஒருவர் அவர் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி, நீங்கள் வண்டி ஓட்ட விரும்புகிறீங்களான்னு கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு தானே நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு BMW கார் கொடுத்தாங்க. அவர் அதில் உட்கார்ந்து வண்டியை இயக்குனார். இயக்கும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே பக்கத்தில் அவரை இன்வைட் பண்ணியிருந்தா அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். என்ன உங்கள் ஊரில் ஓட்டுற மாதிரியே ஓட்டுறீங்க, இது ஆட்டோபான் அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்திருக்கிறார். எல்லையே இல்லாமல் போகக்கூடிய ஒரு இடத்துல இவருடைய பழக்கத்தின் அடிப்படையில் இவர் ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறார். இதுதான் அனுபவ தத்துவம்னு சொல்கிறோம். நமக்கு என்ன நாம் அனுபவித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் காரியங்களை செய்ய முடியும், பார்க்க முடியும். லாசரு மரித்த போது மார்த்தாளும் மரியாளும் இயேசுகிட்ட இப்படி சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்திருந்தரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கள் சகோதரனை எழுப்புன்னு அவங்க கேட்கல. ஏன்னா இயேசு நிறைய பேரை சுகமாக்குனதை, கால்கள் சுகமாக இருக்குது, வியாதியஸ்தர்கள் சுகமாக இருக்கிறாங்க, முடவர்கள் நடந்திருக்கிறாங்க. லாசருவினுடைய வீட்டில் வைத்து இந்த அற்புதங்கள்லாம் நடந்திருக்குது. மார்த்தாளும் மரியாளும் இதை பார்த்துருக்குறாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீர் இங்கே இருந்திருந்தரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒருத்தரையும் ஒரு உயிரோடு எழுப்பி பார்த்ததில்லை. அதனால் லாசரு ஒரு உயிரோடு எழுப்ப முடியும் அப்படின்னு அவங்களால நம்ப முடியல. நாம் எதை அனுபவித்திருக்கிறோமோ அதை தான் நம்புகிறோம். அதனால் நம்முடைய கெப்பாசிட்டி, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை அடைந்து விட்டோம் என்ற அர்த்தம் இல்லை. ஸோ இவர் அந்த காரில் போகும்பொழுது இவர் இப்படி சொன்ன உடனே அவர் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. சும்மா 115 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் போயிருக்கிறாரு. போனோடனே அவருக்கு இது வரைக்கும் போகாத ஸ்பீடு. 1-2 காரை வேற அவர் முந்திட்டார். அவருக்கு தலைகால் புரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. சந்தோஷமாக போகும்பொழுது இந்த கார்களை முந்தின உடனே அவர் சொல்கிறாரு, பாருங்கள் எத்தனை காரை நான் முந்தி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொன்னார், இந்த காரில் இன்னும் வேகம் போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்போ தான் நினைக்கிறாராம், பாருங்கள் நம்ம மற்றவங்களோட கூட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நாம் மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கறதல்ல ஜெயம். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதற்கும் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கும் உள்ள வித்தியாசத்தில் தான் இந்த வெற்றியை கணக்கீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டி ஒரு 125 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் முடிக்கிறார். முடிச்சு அவர் இறங்கினோடனே பெருமையாக பார்க்குறாரு. அந்த நண்பர் சொல்கிறாரு, இந்த காரில் 180 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போக முடியும். கவனிங்க, இந்த காரில் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓட்டலை, நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஓட்டியிருக்கீங்க. இதே போல தான் வாழ்க்கையிலையும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்கள் விருப்பத்தின் அளவே தவிர அவ்வளவு செய்வதற்கு தான் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. யூ ஆர் ஹேவிங் மோர் கெப்பாசிட்டி தேன் வாட் ஆர் யூ டூயிங் நவ். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை விட அதிகம் செய்வதற்கான ஆற்றலை தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிறார்.